ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முதல்வரின் புதுமை பெண் திட்டம் மூலமாக மானிய விலையில் ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் 1,00,000 ரூபாய் வண்டி வெறும் 25,000 கொடுக்குறாங்க. 75% மானியத்தில் சப்சிடி ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு அடித்தது ஜாக்பாட்னு சொல்லியிருக்கேன். இதில் தகுதியானவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அளவுகோல் கொடுத்துருக்காங்க. தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுகோல் என்ன, எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவலை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி அதாவது நம்ம ஒரு ஆர்டிக்கலாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, செய்தியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க நியூஸ் வெப்சைட்டில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் கீழே, அதையும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் என்ற முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களுக்கு அடித்தது ஜாக்பாட். முதல்வரின் புதுமை பெண் திட்டம் அறிமுகம். 1,00,000 பைக் வெறும் 25,000. பெண்களுக்கு 75 விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திட்டத்தை எப்படி பயன்படுத்துவது என தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆதிதிராவிட நலனுக்காக முதல்வரின் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியான பட்ஜெட் சமுதாய முன்னேற்றத்துக்காக பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் அறிவித்துள்ளார். பணிபுரியும் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஸ்கூட்டர் வாங்க மானியம் வழங்கப்படும். இந்த ஸ்கூட்டருக்கான மாணவர்கள் தங்கள் கல்லூரிக்கு சரியான நேரத்தில் செல்ல உதவும். பணிபுரியும் பெண்கள் மானியம் கிடைக்கும். இந்த சலுகை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மாதம் 1,000 ரூபாய் போன்ற பிற சலுகைகளில் மட்டும் பட்ஜெட் அறிவிப்பின் போது தொடங்கப்பட்டன. இத்திட்டத்தின் பயனாளிகள் பல்வேறு வழிகளில் உதவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்வரின் புதுமை பெண் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள சமூகம் அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதியின பிரிவினை சேர்ந்த மக்களை மையமாக கொண்டு முதல்வரின் புதுமை பெண் திட்டத்தினுடன் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நிதியுதவி, மருத்துவ செலவு, மானிய விலையில் பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் ஆகியவற்றின் விலையில்லாமல் அரிசி வழங்கப்படும் அறிமுகப்பட்டுள்ளது. இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்கள் தங்கள் பயணிகளுக்கு கல்லூரிக்கு செல்ல ஸ்கூட்டர் ஒரு பயனுள்ள இதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதி என்ன சார்? இத்திட்டத்தில் நான் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி இருந்தால் விண்ணப்பிக்கலாம் சார்? பெண்கள் மற்றும் கல்லூரி செல்லும் மாணவிகள் மட்டுமே கிடைக்கும். விண்ணப்பதாரர் பாண்டிச்சேரியில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்வரின் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மானிய பயனாளிகளுக்கு ஸ்கூட்டர் வாங்க 75% மானியம் வழங்கப்படுகிறது. வெற்றிகரமான பரிவர்த்தனை பிறகு பயனாளிகள் வங்கி கணக்கில் மானிய தொகை நேரடியாக மாற்றப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அல்லது புகைப்படம், முகவரி சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அறிமுகப்படுத்த தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2024 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ தற்சமயம் இந்த ஸ்கீம் இருக்குது. முதல்வரின் புதுமை பெண் திட்டத்தின் பலன்கள். ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 75% மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மற்றும் மாணவிகள் தங்களாகவே ஸ்கூட்டர் வாங்க முடியும். இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் மாணவர்கள் கல்லூரியில் படிப்பை தொடர முடியும். இத்திட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்கள் தங்கள் வேலையை தொடர முடியும். இத்திட்டம் ஆதிதிராவிட சமுதாயத்தை முன்னேற்றதாக உதவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்வரின் புதுமை பெண் திட்டம் 2004 ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பதாரர்கள் முதலில் முதல்வரின் புதுமை பெண் திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிட வேண்டும். இத்திட்டத்திற்கான இணையதளம் விரைவில் தொடங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த திட்டத்துக்கான வெப்சைட் இன்னும் வரல. உங்கள் விரைவில் திரையில் முகப்பு பக்கம் திறக்கும். விண்ணப்பதாரர் இப்போது பதிவு பொத்தானை கிளிக் செய்தவுடன் அத்திட்டத்திற்கான பதிவு செய்ய வேண்டும். பதிவு படிவம் உங்கள் திரையில் நிற்கும். முக்கியமான தகவலுடன் பதிவு படிவத்தை நிரப்பும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் சாதி மற்றும் வகை தகவலுடன் அவருக்கு தனிப்பட்ட தகவலை உள்ளிட வேண்டும். மேலே குறிப்பிட்ட அனைத்து ஆவணங்களும் பதிவேற்ற வேண்டும். திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப படிவத்தை வெற்றிகரமாக சமைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 75% மானியத்தில் சூப்பரான திட்டம் தான் இது. புதுமை பெண் திட்டத்திற்கு ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்த கல்லூரி செல்லும் மாணவிகள் மற்றும் பணிபுரியும் பெண்களுக்கு மட்டுமே வழங்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 வயசு பூர்த்தி அடைந்த கல்லூரி சேர்ந்து படிக்கும் மாணவிகளுக்கு மற்றும் வேலை செல்லும் பெண்களுக்கு இந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாவட்டத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லை. பாண்டிச்சேரியில் சொந்தமாக வசிக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் பயன்படும். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் இருக்கா சார், இதை நம்ம அப்ளை பண்ண முடியுமா சார், யாரெல்லாம் தகுதியானவர்கள் சார் என்ற டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.